ஆர்சிபி வந்து ஹாட் ஃபேவரட்ஸ். ஓகேங்களா? இப்ப அவங்க அவங்க வந்து எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா, கடைசி 4 நாள் போயிருக்காங்கல்ல, டிகே சொல்றேன். டிகே, மானவன் ரங்கராஜன் அவர் 2 பேருமே எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா, அந்த கிரவுண்ட்ல எப்ப இந்த டியூ வருதுன்னு சொல்லிட்டு டைம் மீட்டர் வச்சு உட்கார்ந்து அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல இந்த மாதிரி வருது டியூ, இந்த டைம்ல ஏர் பிரேஸ் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு 3 நாள் ரேஷியோ எடுத்து அந்த 3 நாளுக்கான ஆவரேஜ போட்டு பிளேயர்ஸ் ரெடி பண்றக்கூடிய டீம் அளவுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ற டீம் அது. சோ அந்த அட்வான்டேஜ் இருக்கு. பட் இங்களுக்கு அந்த ஃபட்டிக் இருக்கும். எங்க தர்மசாலால இருந்து நியூ சண்டிகர், நியூ சண்டிகர் அகமதாபாத். சோ அந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு ஆர்சிபிக்கு. ஆர்சிபி மைண்ட் அளவுல பயங்கரமா அந்த கிரவுண்ட ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு இருக்க அட்வான்டேஜ் த ஹோம் கிரவுண்ட். பட் அந்த ஹோம் கிரவுண்டோட ரீசன்சி பயர்ஸ் வில் ஆல்வேஸ் ஹெல்ப் ஆர்சிபி. சோ அதுதான் க்ளோசிங் கார்ட்ஸ். அதனால ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் ஆர்சிபி கொடுத்துருக்கேன். நானுமே நம்ம 2 பேர் ப்ரிவியூல பண்ணப்போ முதல்ல சொன்னது பெரிய யானை அடிக்கணும்னா சுப்மன் கில்கான பெரிய யானை இந்த ஆர்சிபி தான். இந்த டாமினேட்டிங் ஆர்சிபி லாஸ்ட் 4 இயர்ஸா வின்னிங் பர்சன்டேஜ் அவங்க தான் ஹையஸ்டா இருக்காங்க. கப்பு ஒன்னா இருக்கலாம். சோ அந்த மாதிரி டீமை நீங்க அடிச்சா மட்டும் தான் உங்களுக்கு அந்த கேப்டன்சி கதவு திறக்கும். சோ ஹோப் தி பெஸ்ட் டீம் வின்ஸ். எஸ், மதன் சொன்ன மாதிரி இட் இஸ் நோ ராக்கெட் சயின்ஸ். ஏன் வந்து குவாலிஃபயர் 1 ஜெயிச்ச டீம் அதிகமா ஜெயிச்சிருக்கு இத்தனை சீசன்ல பார்த்தா இந்த இவர் சொன்னதுதான். 3 ரெஸ்ட் இருக்கும். மற்ற டீம் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு பேக் டு பேக் மேட்சஸ் ஆட்டு வருவாங்க. ஸோ மென்டலி பிசிக்கலி ஃபட்டிக் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர்னால தான் குவாலிஃபயர் 1ல வின் பண்ண டீம் டாப் 2ல ஃபினிஷ் பண்ண டீம் மேக்சிமம் வந்து ஜெயிக்கிறாங்க.